ஹல்லேலூயா, ஆமென். விசேஷமாய் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு நீங்கள் வேண்டியவைகளை கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வாராக. நீங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்கள் யாவருக்கும் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நான் அதிக சாட்சி சொல்ல நிறைய விருப்பம் இருக்குது, நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள எனக்கு நிறைய இருக்குது. ஆனால் நேரம் இல்லாத காரணத்தினால் நான் தேவ வார்த்தைக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாட விரும்புகிறோம். இந்த அக்னி முகாமில் நம்மளுடைய சகோதரி ரேவதி அக்காவுக்கு ஒரு பாடலை, ஒரு அபிஷேக பாடலை கர்த்தர் கொடுத்தார். அந்த பாடலை இரண்டாவது நாள் அன்றைக்கு அதை பாடும் பொழுது உண்மையாகவே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். எனவே இன்றைக்கும் தேவன் அதை ஊற்றுவார். எனவே இந்த பாடலை பாடும் பொழுது பாட்டு கேட்காதீங்க, கூட சேர்ந்து பாடுங்க, உங்களையும் கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்படி சகோதரி நான் அழைக்கிறேன். அபிஷேகத்தை ஊற்றுமையா, அனல் கொண்டு நிரப்புமையா. அபிஷேகத்தை ஊற்றுமையா, அனல் கொண்டு நிரப்புமையா. அருமையா போதகரே, அக்கினியை ஊற்றுமையா. அருமையா போதகரே, அக்கினியை ஊற்றுமையா. அபிஷேகத்தை ஊற்றுமையா, அனல் கொண்டு நிரப்புமையா. அபிஷேகத்தை ஊற்றுமையா, அனல் கொண்டு நிரப்புமையா. சாமுவேல் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் ஓயாமல் ஜெபிக்கின்ற வரம் தந்தது. சாமுவேல் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் ஓயாமல் ஜெபிக்கின்ற வரம் தந்தது. இந்த நாளில் அப்பேற்பட்ட அபிஷேகம், இந்த நாளில் அப்பேற்பட்ட அபிஷேகம் சபையிலே எங்கள் மேலே ஊற்றுமையா. சபையிலே எங்கள் மேலே ஊற்றுமையா. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். He was burning and shining lamp. எல்லாரும் சொல்லுவோமா? அவன் எரிந்து, ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க, அவன் எரிந்து, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். மீண்டும் சொல்லுவோமா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நான் பேசுறது கேக்குதா? கிளியரா கேக்குதா? ஓகே. இந்த வசனம் யாரை குறித்து இயேசு சொல்லுகிறார்? யோவான் ஸ்நானனை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நான் வசனங்களை எல்லாம் நான் கோட் பண்ணி நான் காண்பிக்காம, நான் நேரா கர்த்தர் கொடுத்த அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நான் வேகமாய் நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் எனக்கு அதிகமாய் வேண்டும் என்ற தாகத்தை இன்றைக்கு எல்லாருடைய இருதயத்திலும் கர்த்தர் போடுவாராக. இன்னைக்கு இருக்கிற அநேகர் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருந்தாலும் ஆவியானவருடைய வழி நடத்துதல் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் என்னைக்குமே நம்மளை லீட் பண்ணும், நம்மளை உட்கார வைக்காது, நம்மளை வழி நடத்தும். ஹல்லேலூயா. எனவே யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் அவனை எப்படி கர்த்தர் லீட் பண்ணார் என்பதை நம்ம கொஞ்சம் பார்த்து, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். எனவே நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, நீங்க சீக்கிரமா புரிஞ்சுக்குவீங்க. எனவே நான் வேத வசனத்தை நான் கோட் பண்ணாம நான் வேகமா நான் சொல்ல விரும்புகிறேன், நேரம் இல்லாத காரணத்தினால. நீங்களும் நானும்
அபிஷேகத்தை சிறு வயதுல பெற்றிருக்கலாம், வாலிபத்துல பெற்றிருக்கலாம், முதிய வயதுல பெற்றிருக்கலாம், மரிக்கிறதுக்கு முன்னாடி நாள் கூட பெற்றுக்கொண்டு மரித்திருக்கலாம். ஆனா யோவான் ஸ்நானகன் அப்படிப்பட்டவன் அல்ல. நம்ம எல்லாத்தையும் காட்டிலும் அவன் வித்தியாசமானவன். அவன் வெளியில வர்றதுக்கு முன்னாடியே, தாயின் கற்பத்திலிருந்து வெளியே குழந்தையா வருவதற்கு முன்பதாகவே அக்னியை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷன். அதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. யாருக்கும் இல்லாத கிருபையை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? ஆமென். ஒரு நாள் மரியாள் இயேசு கிறிஸ்துவை வயிற்றில சுமந்து அங்கே போனாங்க. சொல்ல போனா நான் மரியாள் போனாங்க என்று சொல்ல மாட்டேன், இயேசு அந்த வீட்டுக்கு போனார் தான் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. இயேசு அந்த வீட்டுக்கு போகும் பொழுது எலிசபெத்தை அந்த மரியாள் வாழ்த்தும் பொழுது வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னாச்சு? துள்ளிற்று. கர்த்தருடைய ஆவி அவங்களுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையாகிய யோவான் ஸ்நானகனை நிரப்பிற்று. அப்பொழுதே அக்னி அவனை மூடிக்கொண்டது. ஹல்லேலூயா. அக்னி என்று சொல்லும் பொழுது நான் நேற்று உங்களிடத்தில் கற்றுக் கொடுத்தேன், அது ஒரு அக்னி அல்ல, அக்னிமயமான கர்த்தர், அக்னிமயமான ஆவியானவர் அக்னியாய் அவனுக்குள்ளே இறங்கினார் என்று நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது என்று கேட்டீர்கள் என்றால், இந்த யோவான் ஸ்நானகனுடைய தாய் தகப்பன் கல்யாணம் பண்ணி இளம் வயதுல குழந்தையை பெற்றுக்கல. அவங்க அப்பா அம்மா பேர் என்ன? பாஸ்டர் அம்மா தாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் பாஸ்டர் அம்மா அமைதியா இருங்க, விசுவாசிகள் பேசட்டும். ஆமா. ஹல்லேலூயா. யாரு? ரெபெக்காள் இல்லையே, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எலிசபெத். ரைட். ஓகே. சகரியா எலிசபெத் 2 பேரும் கல்யாணம் பண்ண புதுசுல என்ன பண்ணல? அவங்க குழந்தை இல்ல. மரிக்கும் தருவாய் வந்துருச்சு. தாத்தா தொடு தாத்தாவாயிட்டாரு, பாட்டி தொடு பாட்டி ஆயிட்டாங்க. நான்சி இப்போ குழந்தை பெற்றுட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கிறா, சாரால் மாதிரி இப்போ குழந்தை பெற்றிருக்கிறேன்னு. ஆனா அவங்க உண்மையிலே பாட்டி. ஹல்லேலூயா. வயசான நிலைமை, தொடு வயசு, தோல்லாம் சுருங்கிருச்சு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தார். அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் எப்படி வேணாலும் எப்படிப்பட்ட அற்புதத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். சகரியா எலிசபெத்துக்கு தேவன் தந்த ஆசீர்வாதத்தை போல உங்களுக்கும் தேவன் தருவாராக. ஹல்லேலூயா. விசேஷமாய் அவங்க 2 பேரும் வயதான நிலைமையில குழந்தையை பெற்றாங்க. குழந்தையை பெற்று கொஞ்ச மாதங்களிலே, கொஞ்ச வருஷங்களிலேயே தாயும் தகப்பனும் இறந்து விட்டார்கள். வேதத்துல கொடுக்கப்படவில்லை என்றாலும் சரித்திரத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேரும் சீக்கிரமா என்ன செஞ்சிட்டாங்க? மரிச்சிட்டாங்க. அப்ப குழந்தையா இருக்கும் பொழுதே யோவான் ஸ்நானகன் பின்னாடி, ஆனா யோவான் என்ற இந்த குழந்தை அனாதையாக விடப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் எப்படி விடப்பட்டான்? அனாதை. அவனை கொஞ்சறதுக்கு ஆள் இல்லை, அவனை தூக்கி சுமக்கிறதுக்கு ஆள் இல்லை. அழுதானா அழாதாடா செல்லம் அப்படின்னு சொல்றதுக்கு, தேற்றுவதற்கு, கட்டி அரவணைப்பதற்கு அவனுக்கு யாருமே கிடையாது. ஆனால் இது எல்லாவற்றையும் அறிந்த இயேசு அவனுக்கு வெளியே வருவதற்கு முன்பதாகவே தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உள்ள அனுப்பிச்சுதான் வெளியவே கொண்டு வந்தாரு. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், கொஞ்ச நாளை அப்பா அம்மாவை இழந்துருவான், அனாதையா விடப்படுவான், திக்கற்றவனாய் இருப்பான், இவனை தேற்றுவதற்கு யார் இருக்க மாட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர், நானே அவனை தேற்றுவேன், நானே அவளை வழி நடத்துவேன், நானே அவனை சுமப்பேன், நானே அவனை தப்புவிப்பேன், நானே அவனை ஏந்துவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் அதுதான். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுகிற காரியம் அதுதான். என்ன பேசுகிறார் என்றால், நீங்கள் ஒருவேளை தனிமையாக விடப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு தாய் தகப்பன் இருந்தும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை திக்கற்றவராக விடவே மாட்டேன், நான் உன்னை தனியா இருக்கவே விட மாட்டேன். நீ யாரும் இல்லை நினைக்காத. ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நிரப்பி நான் உன் கையை பிடித்து நடத்தி உன்னை வழிநடத்தி செல்வேன். எப்ராயிமே, நீ உன்னை எப்படி நான் கைவிடுவேன், உன்னை எப்படி நான் மறப்பேன், உன்னை நான் மறந்து போவதற்கு நான் மனுஷன் அல்ல, நான் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப போட்டு கலங்காதீங்க.
அக்கினி இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அவர் எனக்காக இருக்கிறார் என்று நீங்க பயங்கர தைரியமா இருப்பீங்க. நேற்று தினத்துல மகள் விடுதலை பற்றி நீங்க சாட்சி சொன்னா, நான் வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல, நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்க, பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருந்து எதிர்த்து வருகிற எல்லா சத்துருக்களுடைய சேனைகளை நிர்மூலமாக்குவதற்கு உங்கள் தகப்பனை காட்டிலும் வல்லமையுள்ளவராய் உங்களோடு கூட இருந்து சத்துருக்களை அதம் பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு, ஆவியானவருடைய வார்த்தை என்னன்னா, அக்கினி உங்களுக்கு வந்துச்சுன்னா அவர் உங்க கரத்தை பிடித்து வழி நடத்துவார், உங்களை பார்த்து கொள்வார். யார் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்காக யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, தனியா இருக்கிறன்னு நினைக்காத, இயேசுனோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. தாய் தகப்பன் இல்லாத அநேக பிள்ளைகளுடைய வரலாறை நீங்க படிச்சீங்கன்னா, ஹல்லேலூயா, அவர்கள் கெட்டு போய் விடுவார்கள் சீக்கிரத்திலே. அவர்கள் நண்பர்களோடு பழகி, அவர்கள் கெட்ட நண்பர்களோடு பழகி, கெட்ட விஷயங்களை பழகி, கெட்ட காரியங்களை அதிகமாய் வளர்த்து கொண்டு, ஏன்னா அவனை சீர்படுத்தி அவனை வழி நடத்த அவனுக்கு யாரும் இல்லாத காரணத்தினால, அவனுக்கு தஞ்சம் கொடுத்த அத்தனை பேரும் அவனை பொறுத்தவரை நல்லவங்க தான். ஹல்லேலூயா. அவனுக்கு சோறு கொடுத்த அத்தனை பேரும் நல்லவன் தான். அவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குற அத்தனை பேரும் அவனுக்கு நல்லவன் தான். அதனால அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு கேட்டா, அவர்களுடைய கெட்ட பழக்கங்களையும் அவன் சேர்த்து என்ன பண்ணிடுவான், அவன் பழகி கொண்டு எத்தனையோ பேர் தறிகெட்டு போனதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு என்ன கதை அப்படின்னு கேட்டா, நல்ல தாய் தகப்பன் இருந்துமே தாய் தகப்பனை தூக்கி போட்டு கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து அருவருப்பான காரியங்களை பண்ணுகின்ற ஏராளமான சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் இன்றைக்கு உண்டு. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானகனை அப்படி விடவே இல்லை. அவனை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி, சரியான பாதையில கொண்டு போய் எந்த தீங்கும் எந்த தீமையும் இவனை அணுகிவிடாதபடிக்கு பரிசுத்தமாய் அவனை பாதுகாத்தார். பரிசுத்த ஆவியானவர் வெறும் நண்பர் அல்ல, வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, he is holy. That friend is very holy. அவர் பரிசுத்தமுள்ள நண்பனாய் இருக்கிறார், பரிசுத்த பாதையில வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய லீடிங், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் உங்களுக்கு அதிகமா தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும், நீங்க நீதியின் வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் பரிசுத்த வாழ்க்கையை வாழ விரும்புறேன், நான் நீதியின் வாழ்க்கையை வாழ விரும்புறேன். ஹல்லேலூயா சொல்லல, சொல்லுங்க, ரிப்ளை, அதை ப்ரொக்ளைம் பண்ணுங்க. பரிசுத்த வாழ்க்கையை வாழ விரும்புறேன். அவரை பார்த்து சொல்லுங்க, நான் விரும்புறேன் ஆண்டவரே, நான் நீதியின் வாழ்க்கையை வாழ விரும்புறேன் ஆண்டவரே. ஆவியானவர் நடத்துவார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா அவர் எப்பயுமே அந்த ஹோலி வே, the way of God, கர்த்தருடைய வழியில தான் உங்களை நடத்துவார். அவர் உங்க கையை பிடிச்சு சரியான பாதையில நடத்துவார். அந்த பாதை ஜீவ பாதையா இருக்கும், அந்த பாதை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும், உங்க வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் இருக்கும். இன்றைக்கும் கர்த்தர் சொல்றார், அநேகர் கர்த்தருடைய வழியை விட்டு தள்ளி போயிருக்கிறீங்க, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியானவருடைய லீடிங்க அதிகமா வாஞ்சிங்க. ஹல்லேலூயா. நீர் என்ன வழி நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்களை பரிசுத்த பாதையிலையும் நீதியின் பாதையிலும் அவர் வழி நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அந்த யோவான் ஸ்நானகன் வளரும் பொழுது அவங்க அப்பா அவனுக்கு விட்டு போன ஒரு பெரிய சொத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த குடும்பத்தில் அவன் பிறந்ததுனால அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய மேன்மை, a great privilege என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா எருசலேம் தேவாலயத்துல ஒரு மிகப்பெரிய ஆசாரியர். ஹல்லேலூயா. அவர் என்ன வேலை செஞ்சாரு? ஆசாரி இல்ல, ஆசாரியர். ஹல்லேலூயா. ஆசாரி வேற, ஆசாரியர் வேற. the holy priest, பரிசுத்த பணிவிடை செய்கிற, பரிசுத்த தேவனுடைய வேலையை செய்கிற ஒரு உன்னதமான தேவ மனுஷன். அவனை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் யாரும் வாசிக்க வேண்டாம், நீங்க 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தர்
கட்டளையிட்ட நியமித்த சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் அவன் நடந்து நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தானா. ஒரு சீனியர், ஒரு பிரீஸ்டாக தேவாலயத்தில் பணி செய்த மனுஷன். எருசலேம் தேவாலயத்துக்கு போறதே மேன்மை நினைப்பாங்க. எருசலேம் தேவாலயத்துல போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்ததே மேன்மை நினைப்பாங்க. அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் அதை மேன்மையா தான் பாக்குறாங்க. அப்படிப்பட்ட தேவாலயத்துல ஒரு சீனியரான ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய மேன்மை உள்ளவரா இருந்திருப்பாரு. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசாரியனுக்கு பிறந்த புள்ள ஆசாரியனா தான் வரணும். ஹல்லேலூயா. இப்ப சொந்தக்காரங்க கூட அவன் வளர்ந்திருப்பான் இல்லையா, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வளர்ந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா நல்ல ஃபேமஸ், நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தவர், நற்சாட்சி பெற்றவர். எனவே அப்பா இவ்வளோ பெரிய ஊழியக்காரனுடைய பிள்ளையாக்குன்னு சொல்லி நிறைய பேர் அவனை கொஞ்சம் பராமரிச்சிருப்பாங்க கொஞ்சம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லி வளர்த்திருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே தம்பி, இன்னும் கொஞ்ச நாள் தானே தம்பி, சரியான வயது வந்த உடனே உங்க அப்பாவுடைய ஸ்தானத்திற்கு நீயும் ஊழியக்காரனா மாறிடுவ. ஏன்னா வசனம் சொல்லி இருக்கு, ஆசாரியனுடைய பிள்ளை ஆசாரியன் தான் வரணும், அதனால நீயும் ஆசாரியன் ஆயிருவ, கொஞ்ச நாள் தான் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ ஆசாரியன் அல்ல. You are called to be a prophet, not to be a priest. நீ ஆசாரியனா அழைக்கப்படல, நீ தீர்க்கதரிசியா அழைக்கப்படுற. எல்லாரும் சொல்றாங்கன்னு கேட்காத, எல்லாரும் சொல்றாங்கன்னு ஆசாரிய ஊழியத்துக்கு போகணும்னு நினைக்காத. நீ ஊழியக்காரன். என்னுடைய உன்னதமான வார்த்தைய தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற ஊழியக்காரன். எருசலேம் தேவாலயத்துல இல்ல, நீ எருசலேம் தேவாலயத்துல ஆசாரிய பணிவிடை செய்வதற்கு நான் உன்னை அழைக்கல, உன்னைய தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்ய, என்னுடைய தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புகின்ற பெரிய பொறுப்பு உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். You are not called to be a priest, you are called to be a prophet of God என்று கர்த்தர் அவனை அழைத்தார். ஹல்லேலூயா. இத அவங்க அப்பாவும் தீர்க்கதரிசியமா சொல்லிட்டு தான் போனாரு. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து அவனை ஏவிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் நீ ஆசாரியன் ஆசாரியன் சொல்லுவாங்க, ஆனா நீ கேட்காத. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரா? பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரா? பேசுறதுக்கு இடம் கொடுக்குறீங்களா? நீங்க தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா அவர் பேச மாட்டாரு. நான் இததான் செய்வேன் அப்படின்னு நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா அவர் பேச மாட்டாரு. அவர் பேசும்போது மெல்லிய சத்தமா இருக்கும், ஜென்டிலா இருக்கும், அமைதியா இருக்கும், இன்பமா இருக்கும். வான்னு கூப்பிடுவாரு, வந்தினா ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இல்ல நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு பிடிச்ச பாதையில தான் போவேன், எனக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, எனக்குன்னு ஒண்ணு அது ஒண்ணு இருக்கு, எனக்குன்னு ஒண்ணு இது ஒண்ணு இருக்கு. எதையாவது ஒரு லிஸ்ட போட்டு ஆண்டவர்ட்ட நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுறதே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை பேசினாலும் அதை பத்தி அவர் பேசுறதே இல்லை. ஏன் தெரியுமா? நீ தீர்மானம் எடுத்துட்ட, தீர்மானத்துல பிடிவாதமா நிக்கிற. யோவான் ஸ்நானகன் அப்படி இல்லை, அவன் பிடிவாதம் பிடிச்சவன் இல்லை, ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறவன். நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சாமுவேல் இதே வார்த்தையை சொன்னான், யோவான் ஸ்நானகன் இதே தான் சொல்றான், நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லட்டும், இந்த பெரிய எருசலேம் தேவாலயத்துல, இந்த பிரசித்தி பெற்ற பிரபலமான இந்த தேவாலயத்துல ஊழியக்காரன் எல்லாரும் சொல்றாங்க, ஆனா நீர் என்னை அதுக்கு அழைக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் அந்த ப்ராஃபட்டா நான் இருக்கிற ஆண்டவரேன்னு நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு யாருக்கும் தெரியாம அர்ப்பணிச்சுக்கிட்டே இருந்தான். ஹல்லேலூயா. அவங்க அப்பா வச்சுட்டு போன சொத்து ஒரு பெரிய வீடு இருந்திருக்கும் நிச்சயமா. ஏன்னா தேவாலயத்துல பணிவிடை செய்கிற ஊழியம் பண்றவங்களுக்கு நல்ல வீடு உண்டு. ஹல்லேலூயா. நல்ல பணக்கார வாழ்க்கை, நல்ல சொபிஸ்டிகேட்டடான வாழ்க்கை. உங்களுக்கு ஒரு வசனம் தெரியுமா? பைபிள்ல ஒரு வசனம் போடப்பட்டிருக்குது, எருசலேம்ல குடியிருக்கிறவர்கள் பாக்கியவான்களாம். எருசலேம்ல வீடு வச்சிருக்கிறவங்க என்னவா? பாக்கியவான்களாம். அப்போ இந்த யோவான் ஸ்நானனுடைய வீடு எந்த ஊர்ல இருந்துச்சு? திண்டுக்கல்லையா இருந்துச்சு? சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்துச்சு? அது பயங்கரமான நகரம், பரிசுத்த நகரம். அதுல இருக்கிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். அவங்க அப்பா அங்க வீடு வச்சிருந்தாரு, அவனும் அந்த வீட்டுல தான் இருந்தான். ஹல்லேலூயா. எங்க அப்பா வச்ச வீடு, சரி ஆண்டவர் என்ன
என்னை தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு தான் என்ன சாரி ஆசாரி ஊழியத்தான் வேணான்னு சொல்லிட்டாரு. எங்க அப்பாவுடைய ஆசாரிய ஊழியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எங்க அப்பாவுடைய நான் வீட்டுல இருந்துக்கிறேன்னு நின்னு நான் இங்க இருந்து தீர்க்க தரிசன ஊழியத்தை பண்ணிக்கிறேன்னு ஒருவேளை நினைச்சிருந்திருக்கலாம். அப்பா ஆண்டவர் சொல்றாரு, வாலிப காலத்துல வரும்போது உங்க அப்பாவுடைய வீட்டை விட்டுட்டு வெளியே வா. ஹல்லேலூயா. சில நேரத்துல ஆவியானவர் கடினமான பாதையில நடத்துவார். கஷ்டமான பாதையில நடத்துற மாதிரி இருக்கும். ஒரு சிவியரான ஒரு ஆலோசனை அவர் கொடுப்பார். நீங்க நினைக்கிற மாதிரி எப்பயுமே ஆவியானவர் கம்ஃபர்டபுளான பாதையில கொண்டு போவார்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் வித்தியாசமானவர். நம்ம மனசு மாதிரி அவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் மனுஷன் அல்ல, அவர் கர்த்தர். மனுஷனுடைய யோசனைகள் ஆவியானவருடைய யோசனைக்கு விரோதமா தான் இருக்கும். மனுஷனுடைய யோசனைகள் என்னைக்குமே ஆவியின் யோசனைக்கு ஒத்தே போவாது. அவர் கொஞ்சம் வித்தியாசமா தான் நடத்துவார். நம்ம தான் எப்பயுமே கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்க பழகுவோம். நமக்கு அப்படி இருந்தா தான் பிடிக்கும். ஆண்டவரே, நம்மளா இருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்போம், நீங்க தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டீங்க, நான் தீர்க்கதரிசியா இருந்துட்டு போறேன். ஆனா எங்க அப்பா வீட்டை விட்டுட்டு வெளியே வரதான்னு சொல்லாதீங்க. ஏன்னா எங்க அப்பாவுடைய சொத்தை புடுங்கிறதுக்கு 10 பேரு கங்கணம் கட்டிட்டு அலையிறான். எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறான். என்னால எங்க அப்பாவுடைய வீட்டை புடுங்கிறதுக்கு நினைக்கிறான். அதனால நான் இங்க இருந்தாதான் எங்க அப்பா வீட்டை என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். ஆனா யோவான் சான் அப்படி பேசல. இந்த வீட்டை விடுவதற்கும் நான் ரெடி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வீட்டை விடுவதற்கும் நான் ரெடி ஆண்டவரே. எருசலேம் நகரத்தை விட்டு வெளியே வருவதற்கும் நான் ரெடி ஆண்டவரே. சரி ஆண்டவரே, இப்ப நான் எங்க போகணும்? அமெரிக்கா தேசத்துல எனக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறீங்களா, நான் அங்க போகட்டுமான்னு அவன் கேட்கறான். அவன் அப்படி கேட்கல, நான் சொல்றேன். இந்த வீடை விட சொல்லிட்டீங்க, வேற எங்க எனக்கு வீடு வச்சிருக்கிறீங்க? சாரி தம்பி, உனக்கு வீடெல்லாம் வைக்கல. சரி, ஒரு ஒரு குடிசையாவது போட்டு வச்சிருக்கீங்களா? சாரி தம்பி, அதுவும் இல்லை. சரி, எங்கதான் எனக்கு வச்சிருக்கிறீங்க? எங்கதான் போக சொல்றீங்க? அந்த யூதேய தேசத்துல ஒரு பயங்கரமான காடு நிறைந்த தண்ணி இல்லாத வனாந்தரத்துல அங்க வீடு கட்டி இருக்கீங்களா? இல்ல, அங்க போயிரு. ஹல்லேலூயா. எங்க போக சொல்றாரு? சொல்லுங்க, எங்க போக சொல்றாரு? வனாந்தரத்துக்கு போக சொல்றாரு. நீங்க போவீங்களா? நீங்க போவீங்களாங்க? சொபிஸ்டிகேட்டடா வாழ்ந்த பையன், கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல இருந்த பையன், ரிச்சான சொசைட்டில இருந்த பையன். ஆசாரிய குடும்பம் என்னைக்குமே ஆசாரிகளோட தான் இருக்கும். ரிச் ஃபேமிலி, ரிச் சொசைட்டி, கம்ஃபர்டபுள், டீசன்ட், ஹை சொசைட்டி. ஆண்டவர் சொல்றாரு, வீட்டை தூக்கி போட்டுட்டு வா. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, வீட்டை தூக்கி போட்டு வரவா? அதுவும் ஏதாவது ஒரு நல்ல இடமா இருந்தா கூட பரவாயில்ல. வனாந்தரமான காட்டுக்கு வர சொல்லி, தண்ணீர் உள்ள ஒண்ணும் இல்லை, எப்படி ஆண்டவரே போறது? அவன் இந்த கேள்வியே கேட்கல. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆவியானவர் லீட் பண்றார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. என்னைக்குமே ஆவியானவர் ஒரு மனுஷனை, இங்க பாரு, நீ வனாந்தரத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சட்டையை பிடிச்சி தரன்னு இழுக்கவே மாட்டாரு. அவர் கேட்பார், நான் யாரை அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவான்? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ வரியா? ஆண்டவர் ஏக்க குரலோட தான் என்னைக்குமே கேட்பார். ஏக்க குரலோட தான் கேட்பார். ஒரு குழந்தையை போல தான் பேசுவார். அவர் என்னைக்குமே அவருடைய பணியை செய்யறதுக்கு சட்டையை பிடிச்சி இழுக்கவே மாட்டாரு. வா அப்படின்னு ஒரு நாள் சொல்ல மாட்டாரு. ஏன்னா நீ விரும்பி வரணும் அந்த பணியை செய்யறதுக்கு. கர்த்தருடைய காரியத்தை செய்ய நீ விரும்பி வரணும். அதனால என்னைக்குமே அவர் ஜென்டிலா தான் பேசுவாரு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர், my Holy Spirit is a gentle person. மென்மையானவர் அவர். ஹல்லேலூயா. எனவே ஆவியானவர் இப்ப அவனை உள்ள இருக்கிற அக்கினி அவனை ஏவுது. ஏக்கமா கேக்குது, நீ போவியான்னு. சரியாண்டவரே, போறேன். ஆவியானவர் கேட்டுட்டாரேன்றதுக்காக யோவான் ஸ்தானகன் போலங்க. ஆவியானவர் போன்னு சொல்றதுக்கு முன்னாடி யோவான் ஸ்தானகன்ட்ட ஒண்ணு பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? நான் உன்னை ஏன் வனாந்தரத்துக்கு அனுப்புறேன் தெரியுமா யோவான்?
நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 500 வருஷங்கள் 700 வருஷங்களுக்கு முன்பதாக ஏசாயான ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி அவனுடைய லெட்டர்ல, அவனுடைய புத்தகத்துல, தீர்க்க தரிசன புத்தகத்துல உன்னை குறித்து எழுதியிருக்கிறார் தெரியுமா? உன்னை குறித்து எழுதியிருக்கிறார் தெரியுமா? என்ன எழுதியிருக்கிறார்? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு போகும், கரடு முரடானவைகள் சமமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று, வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுதினாரு. யாரை குறித்து எழுதினார் என்று நீ நினைக்கிற? யோவான் உன்னை குறித்து எழுதியிருக்கிறாரு. உன்னை குறித்து எழுதப்பட்ட திட்டம் நிறைவேறணும்னா நீ எருசலேம்ல இருக்க கூடாது, நீ வனாந்தரத்துக்கு வரணும். ஏன்னா நீ வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமா அவனை வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு அவன் இணங்கி, கடினமா இல்ல, கூப்பிட்டுட்டாரேன்னு இல்ல, ரொம்ப மனசு பாரமா இல்ல, ஐயோ இந்த வீட்டை விட்டு போறமேன்னு கவலையோடு இல்ல, வாஞ்சையோடு ஆசையோடு நான் வரேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் நேரா எங்க போறான்? ஹல்லேலூயா. ஒரு டீசென்டான ட்ரெஸ் போட்டு வளர்ந்த பையன் ஆசை இல்லாம போயிருந்தானா, எனக்கு கோட் ஷூட் இல்லாம நான் எப்படி இருக்கிறது? வேர்த்தாலும் பரவாயில்ல, நான் எதுலதான் இருப்பேன். எனக்கு தொண்டை கிழிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, என்னை ஏன் 2 தடவை கேள்வி கேட்க வைக்கிறீங்க? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. எனக்கு வேர்த்தாலும் பரவாயில்ல, நான் எதுலதான் இருப்பேன். ஆமா, அப்படித்தானே இருப்போம். நம்ம சோறே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஒரு சோறு கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதாவது என்ன சொல்றது, இந்த மிஷனரி வாழ்க்கைகளுக்கெல்லாம் போகும்போது கிடைக்கிறத தான் சாப்பிடணும் இல்லையா? கிடைக்கிறதா சாப்பிடணும். அங்க போயிட்டு உட்காந்துட்டு நான் நல்லா சாம்பார் ரசம் பொரியல் தான் சாப்பிடுவேன், நீங்க கொடுக்குற இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா சாவ வேண்டியதான். நம்மளா இருந்தா என்ன நம்ம பண்ணிருப்போம்? எனக்கு கொடுத்தா சோறு கொடு, எனக்கு கொடுத்தா சாம்பார் பொரியலோடு கொடு, உன்னுடைய இந்த ஃபுட்டு எனக்கு வேண்டான்னு சொன்னா அவ்வளவுதான். நம்மளாம் அப்படிப்பட்ட ஆள் தான். ஆசையோடு போறான் இவன். ஆசை இல்லாம போயிருந்தா நான் இப்படிதான் இருப்பேனாக்கும் அப்படின்னு இருந்திருப்பான். அவன் ஆசையோடு வனாந்தரத்துக்கு போனனால ட்ரெஸ் காஸ்டியூமை மாத்துறான் வனாந்தரத்துக்கு ஏத்த மாதிரி. என்ன ட்ரெஸ் போட்டாரு அவரு? கொஞ்சம் பேசுங்களேன். பைபிள் தெரியுமா? அப்ப பேசுங்க. என்ன ட்ரெஸ் போட்டாரு? ஒட்டக மயிர்னால செய்யப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இடுப்புல ஒரு கச்சை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ராயல் ஃபேமிலி, ராயல் பிரீஸ்ட்ஹுட் ஃபேமிலி, ரிச் சொசைட்டி தூக்கி போட்டுட்டு இதை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். சாப்பாடு என்ன? ஏதாச்சும் சாப்பாடு கொண்டு வருவாரா? எலியாக்காச்சும் காக்கா என்ன கொண்டு வந்துச்சு? ஆகாரமா? கரெக்டா சொல்லுங்க. அப்பமும் இறைச்சியும். ஏன்னா அவனுக்கு அதுதான் பிடிக்கும். அதனாலதான் கர்த்தர் அவனுக்கு என்ன கொண்டு வந்தாரு? எலியாவுக்காவது அப்பமும் இறைச்சியும் வந்துச்சு. இவனுக்கு என்ன வந்துச்சு? வெட்டுக்கிளி வந்துச்சு. வெட்டுக்கிளி ஏதாச்சும் எனக்கு ஒரு பர்கர் கொண்டு வருமான்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா உனக்கு பர்கர் எல்லாம் கொண்டு வரல, அப்புறம் என்னத்தை சாப்பிடுறது? அந்த வெட்டுக்கிளி தான் உனக்கு சாப்பாடு. அவன் வெட்டுக்கிளியை அலைஞ்சு பிடிச்சு அங்க ஃப்ரை பண்றதுக்கு ஒண்ணு இருந்திருக்காது. அவன் பிடிச்ச அவன் பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஹல்லேலூயா. ஏதோ ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிடுற மாதிரி, பிரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடுற மாதிரி அவன் பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எடுத்து அவன் பாட்டு சாப்பிட்டு இருக்கிறான். காட்டுத்தேனை எடுத்து சாப்பிட்டான், விரும்பி செஞ்சான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணு தெரியும், நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் நானு. அதனால எதையும் இழக்கிறதுக்கு நான் ஆயத்தம், எதையும் தூக்கி போடுறதுக்கு நான் ஆயத்தம். பரிசுத்த ஆவியானவர் லீட் பண்ணா இப்படிதான் லீட் பண்ணுவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி கம்ஃபர்ட்லயே லீட் பண்ணுவார்னு நினைக்காதீங்க. கம்ஃபர்ட்ல லீட் பண்ணுவார்னு நினைக்காதீங்க. அவன் அர்ப்பணிச்சு, அவன் ஆசையோடு
அந்த வனாந்தரத்து வந்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவ ஆரம்பித்து அவன் இந்த யோர்தான் நதியில போய் வரக்கூடிய கொஞ்ச நஞ்ச மக்களிடத்திலே தேவனுடைய நீதியை குறித்து பேசினான், கர்த்தருடைய கோபாக்கணையை குறித்து பேசினான், பாவத்தை குறித்து எச்சரித்தான், தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசினான், ரட்சணத்தை குறித்து பேசினான், வந்து மனம் திரும்புகள் என்று பேசினான். இவனுடைய சத்தம் கேட்க 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 ஜனங்களுடைய இருதயத்தை நொறுக்குனுச்சு. எனவே 10 பேர் வந்தவன் திடீர்னு அடுத்த நாள் 1000 பேர் வரான், அடுத்த நாள் 10,000 பேர் வரான். எல்லாரும் குமிந்து நின்று, ஐயா வார்த்தையை பேசும், வார்த்தையை பேசும், உங்க இருதயம் எங்களை மாத்துது, எங்களை ஆண்டவருக்கு நேரம் திருப்புதுன்னு யூதயா முழுவதும் தேவாலயத்துக்கு போகல. இப்ப எங்க வந்து நிக்குது, எல்லாம் வந்து நிக்குது. ஹல்லேலூயா. அவன் ஒன்னும் என்னைய மாதிரி பிஷப்பைய மாதிரி அன்பு செல்லங்களா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிரியமான தேவ பிள்ளைகளே அப்படிலாம் கூப்பிடல. உங்களுக்கு தெரியும் அவர் என்ன கூப்பிட்டான்னு. ஹல்லேலூயா. பாஸ்டர் கொஞ்சம் கோபமா பேசிட்டாருன்னா உங்க மூஞ்சி சுருங்கிரும். உங்களுக்கு எல்லாம் யோவான் ஸ்நானகன் பாஸ்டர் இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பக்கத்து ஸ்ட்ரீட்ல இன்னொரு சர்ச் இருக்கு பாஸ்டர். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் கூப்பிடும் போதே வா பிரியன் பாம்பி குட்டிங்க வா, கூப்பிடுறதே அப்படிதான் கூப்பிடுறான். ஆனாலும் ஜனங்கள் வாஞ்சையா கேட்கிறாங்க, இருதயம் ஒட்டையுது. கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறார். பாவத்தை மன்னிக்கும் போது வருகிற சந்தோஷம் பெருசா இருக்கு. அந்த ரட்சிப்பை காணும்படி ஜனங்கள் குவிகிறார்கள். ஜனங்களை மட்டுமல்லங்க, ஏராளமான ஆசாரிய குடும்பத்தை அவன் டச் பண்றான், மனம் திரும்புறாங்க. அது மட்டும் கிடையாது, ரோம போர்ச்சேவர்களை குறித்து பேசுகிறான். ரோம போர்ச்சேவர்கள் மனம் திரும்புறாங்க. அரண்மனையை தொடறான், அரண்மனை வாசிகள் மனம் திரும்புறாங்க. அரண்மனைக்குள்ள இருக்கிற சிலர் யோவானுக்கு சீஷர்களா கூட இருந்தாங்க. ஏரோதனோட அரண்மனையில அவன் எல்லாத்தையும் கலக்கிறான், எல்லாத்தையும் உடைக்கிறான். ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகுது. இப்போ இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த யோவான் ஸ்நானகன் தேவனிடத்தில் வந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி, இவனிடத்தில் தேவனுடைய வார்த்தை உண்டு. ஹல்லேலூயா. இவர் தேவனுடைய வார்த்தை உண்டு, இவர் தேவனுடைய தீர்க்கதரிசி என்றபடினால் இவர் சொல்றதை எல்லாரும் நம்புவாங்க. அப்படி ஒரு நாள் இவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் இவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, ஐயா யோவான் ஸ்நானகனே, மேசியா வருவார்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், தெரியும் எங்களுக்கு. நீர்தான் அந்த மேசியாவோ, நீர்தான் அந்த கிறிஸ்துவோ அப்படின்னு கேள்வி கேட்கும் போது யோவான் ஸ்நானகன் சொல்றான், நான் அந்த கிறிஸ்து அல்ல, நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம் மட்டும்தான். ஆனால் நான் உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சையை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவரோ உங்களுக்கு அக்கினியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார். இயேசு அறிமுகப்படுத்தி விட்டான். வந்த ஜனங்கள் அத்தனை பேருடைய இருதயத்தை இயேசு பக்கமா திருப்பிட்டான். அவரை எதிர்பாருங்கன்னு திருப்பிட்டான். அவன் இப்படி சொல்லல, எனக்கு பின் ஒருவர் வருவார்னு சொல்லல. என்னன்னு சொல்றான்? வருகிறார்னு சொல்றான். வருகிறார் அப்படின்னா என்ன மீனிங்? அவர் வந்துட்டாரு, இன்னும் வெளிப்படாம இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் இங்கதான் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் இன்னும் யாருன்னு தெரியல. அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவர் பக்கத்துலதான் இருக்கிறார், அவர் வருகிறார். எனவே ஜனங்களுடைய இருதயத்தின் ஏக்கம் எல்லாம் அந்த மேசியா யார், அந்த கிறிஸ்து யார் என்று யோவான் பக்கம் இருதயம் திரும்பல, இயேசு பக்கம் திரும்புது. ஹல்லேலூயா. அவர் இன்னொன்னையும் சேர்த்து சொல்றான், அவர் அக்கினினால ஞானஸ்தானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது என்ன அக்கினி என்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை அவர் கொடுப்பார்னு போட்டிருக்கு. அப்ப யோவான் ஸ்நானகனுக்கு கிடைச்சது பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவ்வப்போது தேவைப்பட்டால் யார் மேலேயாவது வந்து இறங்குவார், இறங்கி அவருடைய வேலையை செஞ்சு முடிச்சிருவார், அவ்வளவுதான். யோவான் ஸ்நானகனுக்கு முன்பதாக யார் மேல கடைசிய கர்த்தர் ஆவியை போட்டார் தெரியுமா? 400 வருஷத்துக்கு முன்னாடி மல்கியா தீர்க்கதரிசி மேல ஆவியை போட்டார். மல்கியாக்கு அப்புறம் 400 வருஷம் அப்புறம்
யோவான் ஸ்நானகன் மேல மட்டும்தான் அந்த ஆவியை போட்டாரு. இப்படிப்பட்ட நேரத்துல இவன் தீர்க்கதரிசனம் சொல்றான், எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் உங்க எல்லாருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு வருஷத்துக்கு யாரையோ ஒருத்தர் எழுப்புவாரு, அப்புறம் 50 வருஷங்க அப்புறம் யார் மேலேயாவது ஊற்றுவாரு, அப்புறம் 100 வருஷங்க அப்புறம் யார் மேலேயாவது ஊற்றுவாரு, அப்புறம் 400 வருஷங்க அப்புறம் யார் மேலேயாவது ஊற்றுவாரு. யார் மேலேயாவது ஒருத்தர் மேலதான் ஊற்றுவாரு. ஆனா ஒருத்தர் வராரு, அவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வந்தாரு, அவர் சொல்லிட்டு போனாரு, பெந்தேகோஸ்தே நாளன்றைக்கு மாம்சமான யாவர் மேலும் ஊற்றினாரு. அன்னைக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது, நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது. கர்த்தர் இதை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் அக்கினியை போட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விரும்புங்க, வாஞ்சிங்க. அவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா சரியான பாதையில கொண்டு போய் சேர்த்துருவாரு. ஹல்லேலூயா. முழு இஸ்ரவேலை கலக்கி எடுத்துட்டான். முழு இஸ்ரவேலும் கர்த்தர் பக்கமா திரும்பிட்டாங்க. பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ரிவைவல், ஒரு பெரிய எழுப்புதல் யோவான் ஸ்நானகன் மூலமா நிறைந்தது. ஆனால் இவ்வளவு பெரிய மாற்றத்தை, இவ்வளவு பெரிய ஆண்டவருடைய பணியை செய்த இந்த யோவான் ஸ்நானகனுக்கு உலகம் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? உலகம் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? தலையை வெட்டினாங்க. என்ன பண்ணாங்க? முதல்ல சிறைச்சாலையில போட்டாங்க, அப்புறம் தலையை வெட்டினானுங்க. கொஞ்சம் கவனிங்க. தலையை வெட்டும் போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளதானே இருந்திருப்பாரு. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? அப்ப என்ன பேசியிருப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்ப என்ன பேசியிருப்பாரு? ஆண்டவரே, உங்களுக்காக அனாதையா இருந்த என்னைய ஆசாரிய வேலை வேண்டான்னு சொன்னோடனே நான் தூக்கி போட்டு வந்தேன். உங்க அப்பா வீட்டுல இருக்காத வெளியே வான்னு சொன்னோடனே எங்க அப்பா வீட்டை தூக்கி போட்டேன். நீர் எனக்கு நல்ல இடத்த கொடுக்கல, வனாந்தரத்துல தங்கினேன். நீர் எனக்கு நல்ல சோறு கொடுக்கல, வெட்டிக்கிளிய தின்னுட்டு உட்கார்ந்தேன். உமக்காக நான் நிறைய வார்த்தையை பேசினேன். பெரிய எழுப்புதல் நடந்துச்சு, ஏராளமான பேர் வந்தாங்க. இப்படிப்பட்ட வேலையை செஞ்ச எனக்கு நீர் கொடுக்கிற பரிசு சிறை சேதமா? நம்மளா இருந்தா கேட்டிருப்போமா, கேட்டிருக்க மாட்டோமா? சொல்லுங்க. உங்க அமைதியை பார்த்தா நாங்க கேட்டிருப்போம் பாஸ்டர்னு சொல்ற மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகனிடத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. யோவான், your time is over. நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு. உன் தலையை வெட்ட போறாங்க. Are you ready? Are you ready? நீ ஆயத்தமா இருக்கிறியா? யோவான் ஸ்நானகன் ஒரு வார்த்தையும் சொல்லல. Yes Lord, I am ready. ஆசாரிய ஊழியத்தை விட்டுட்டு வெளியே வான்னு சொன்னும் போது வாலிபத்துல எஸ்ன்னு சொன்ன அவன் தலையை வெட்டும் போது சொல்றான், எஸ் லார்ட், ஐ எம் ரெடி. தலையை வெட்டுறதுக்கும் நான் ரெடி. கர்த்தருக்காக நான் எதையும் செய்ய நான் ரெடி. அவர் ரெடின்னு தைரியமா சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு மகிமையின் வீடு அங்க ஆயத்தமா இருக்கு. ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்யும் போது சொல்றான், கர்த்தர் நிற்கிறார், என்னை வரவேற்பதற்காக அங்க நிற்கிறார். எனவே எனக்கு மரணம் பெருசல்ல, எனக்கு கர்த்தர் பெருசு. இதோ கர்த்தர் நிற்கிறதை நான் காண்கிறேன். அவர் வலதுபுறத்தில் தேவனுடைய குமாரன் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஸ்தேவான் சொல்றான். அதே போலதான் இவர் பேசுறாரு, யோவான் பேசுறாரு. எனக்கு நித்திய வீடுங்க ரெடியா இருக்கு. இங்க தலை போனாலும் நான் அவரோடு அங்கே வாழ்வேன். இவங்க தான் என்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. பூமியில யாரும் தேவ பிள்ளைகளை அழிக்கவே முடியாது. மரணமும் உங்களை அழிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் நித்திய வீட்டுக்கு சொந்தக்காரர்கள், மகிமையின் வீட்டுக்கு சொந்தக்காரர்கள். மகிமையின் வீடு உங்களுக்கு எப்பயும் ஆயத்தமா இருக்கிறது. எனவே அந்த மகிமையின் நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறபடினால் எஸ் லார்ட் என்ற தலையை கொடுக்கிற தலை போயிருச்சு. யோவான் அங்க போய் நின்னுட்டான். ஹல்லேலூயா.
இப்படிப்பட்ட யோவான் ஸ்நானனை பத்தி தான் இயேசு பின்னாடி பேசுறாரு. இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அவன் செத்துட்டான், ஆனாலும் இன்னைக்கு எரிந்து பிரகாசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். பரலோகத்தில் அவன் எரிந்து பிரகாசிக்கிறான். ஐ நோ. இயேசு சொல்றாரு, அவனுடைய சாட்சி நமக்கு முன்பதாக எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல இருக்குது. நமக்கு வெளிச்சம் கொடுக்குது. அவனுடைய வரலாறு, அவனுடைய சாட்சி நம்மளை உயிர்ப்பிக்குது. ஆவியானவருடைய லீடிங் உங்களை உன்னதமான இடத்திற்கு கொண்டு செல்லும். மண்ணான மனுஷன் தான் மண்ணுக்கு சண்டை போடுவான். மண்ணு மேல ஆசைப்படுறவன் தான் என்னைக்குமே போராடிக்கிட்டே இருப்பான். அதை வாங்கிடணும், இதை சம்பாரிச்சிடணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், அப்படியே பெரிய கோட்டையை கட்டிடணும், பெரிய ஆளா வந்துடணும். ஐயா, நம்ம என்ன 1000 வருஷமா வாழ போறோம் பூமியில? 100 கூட தாண்டாது. இன்னைக்கு சொல்றேன், 80 கூட தாண்டாது. 70 கஷ்டம். என்னமோ 1000 ஆண்டா வாழ போற மாதிரி கோட்டையை கட்டுறதுக்கு ஓடிட்டு இருக்கிறீங்க. அதை செஞ்சிடணும், இதை சாதிச்சிடணும். மண்ணுக்காக தானே சகோதரர்களோட சண்டை, பொண்ணுக்காக தானே எல்லாருடைய சண்டை. பொண்ணு இல்லைன்னு தானே வீட்டுக்கார மனைவியை போட்டு அடி நடிக்கிறான். மண்ணுக்காக வாழுகிறவர்கள் விண்ணை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆனால் விண்ணின் அந்த மகிமையின் வீட்டின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் மண்ணை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள். யோவான் மண்ணை ஒரு பொருட்டா நினைக்கல. அவனுக்கு மகிமை ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. மகிமையின் வீடு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு நேர வழி நடத்துவார் என்றால், ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய, எல்லாரும் வாசிப்போமா? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. எத்தனை பேர் வீடு வச்சிருக்கிறீங்க? கொஞ்சம் கவனிங்க. எல்லார்ட்டையும் வீடு இருக்குல்ல. யாரும் யோவான் ஸ்நானன் மாதிரி வனாந்திரத்திலிருந்து வரலையே. யாராவது வரீங்களா? வனாந்திரத்திலிருந்து யாராச்சும் வரீங்களா? எஸ் சார், நோ. எல்லாம் வீட்டுல இருந்து தானே வரீங்க. ஓகே, ஹல்லேலூயா. யாரும் யோவான் ஸ்நானன் மாதிரி காலையில வெட்டிக்கிளி சாப்பிட்டு வந்தீங்களா? இட்லி சாப்பிட்டு தானே வந்தீங்க? இல்ல பசங்க ஃபாஸ்டிங் சொல்றீங்களா? மதியானம் போனோன்னு பிரியாணி தானே சாப்பிட போறீங்க? ரைட், சாப்பிடுவோம். யாரும் வெட்டிக்கிளி சாப்பிட போறது இல்லையே. ரைட், அப்பனா வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் எனக்கு உண்டென்று நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க அத. எனக்கு உண்டென்று. ஹல்லேலூயா. இந்த எண்ணம் நம்ம மைண்ட்ல இருக்கணும். கைவேலை அல்லாத அந்த நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு. இதுக்காக தாங்க இயேசு ரத்தம் சிந்தினாரு. இதுக்காக தான் உங்க பாவங்களை மன்னிக்க சொல்றாரு. பாவங்களுக்கு அறிக்கையிட சொல்றாரு. பாவ மன்னிப்புக்காக கதறுன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? உனக்காக நித்தியத்துல ஒரு வீடு இருக்கு. அதை இழந்துராத. உன் பாவம் முக்கியம், அதை இழந்துராத. மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்துராத. மண்ணுக்காக மகிமையை இழந்துராத. ஒரு மனுஷனுக்காக மகிமையின் வீட்டை இழந்துராத. உன்னுடைய சுயநலத்திற்காக மகிமையை இழந்துராத என்று கர்த்தர் உங்களோட இன்னைக்கு பேசுறார். சிறு வயதிலிருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஆவியானவர் யோவான் ஸ்நானனை அழகாய் வழி நடத்தி மரணத்தின் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து மரணத்திற்கு பின்பாக அந்த நித்திய வீட்டையும் அவனுக்கு கொடுத்து இன்றைக்கு இயேசு சாட்சி சொல்றாரு. அவர் இப்படி சொல்லல, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் அவன் இருந்தான். எத்தனை பேருக்கு அந்த மகிமை நம்பிக்கை இருக்கு? இன்றைக்கு அந்த மகிமை நம்பிக்கை உங்களுக்கு பிரதானமாய் மாறட்டும். எல்லாரும் எந்திரிச்சு நிப்போமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோவானை குறித்ததான சத்தியத்தை விளங்கி கொள்ள கிருபை செய்தீரே. ஆண்டவரே, மண்ணான மனுஷர்கள் மண்ணுக்கு ஆசைப்பட்டு திரிகிற நாட்களில் ஆண்டவரே, மண்ணுக்குரியவைகளை விட்டு விண்ணுக்குரியவைகளை நாடி தேவன் அழைத்தந்த பரம பந்தயத்தின் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்ந்தவன். இந்த நாளிலும் கர்த்தாவே, நீ சொல்லுவதை அடியன் கேட்கிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தவன். பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவன் காண்பித்த வழியில் சென்றவன்.
அவனை குறித்து வேத சத்தியம் நமக்கு எடுத்து காண்பித்தது போல இன்னைக்கு நாமும் கர்த்தருடைய சத்தத்திற்கு, ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய சித்தத்தின்படி நம்மளை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவருக்கு நீங்கள் அர்ப்பணிங்க. என் வாழ்க்கை உங்களுடைய கரத்தில் இருக்குது ஆண்டவரே. நான் வாழப்போகிற நாட்கள் கொஞ்சம்தான் ஆண்டவரே. அந்த கொஞ்ச நாட்களில் நான் கர்த்தருக்காக நான் எதையாவது சாதிக்க வேண்டும், என்னையும் பயன்படுத்தும் என்று கேட்குறவங்களை கர்த்தர் நிச்சயமாய் பயன்படுத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். ஒப்பு கொடுங்க, என்னையும் பயன்படுத்துங்க. சவுல் தேவ சித்தத்தின்படி அவன் போனான். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டான். அவனுக்கு அவன் செய்ய வேண்டிய சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஒரு சிறு துரும்பாவை கூட என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். இந்த மண்ணை விட்டு பிரிகிறதுக்கு முன்னாடி விண்ணுலகத்துக்கு நான் செல்லணும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ, அதற்கு நான் என்ன செய்ய விலைக்கரையும் கொடுக்க வேண்டுமோ, நான் அதற்கு விலைக்கரையும் கொடுக்க என்னை ஆயத்தமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லும். தேங்க்யூ ஜீசஸ். மகனை மறைத்து நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்ட ஒவ்வொருவருடைய இதயத்திலே ஆவியானவர் வாசம் பண்ணுவீராக, பேசுவீராக, வழி நடத்துவீராக, குடும்பங்களை காத்து வழி நடத்துவீராக. பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். சத்துருவின் போராட்டங்கள் விலகட்டும். பில்லி சூனிய கட்டுகள் அகன்று போகட்டும். கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.